சீர்மிக தேசமெங்கும் சீரோடு வாழ்கின்ற செந்தமிழ் மக்களுக்கு வணக்கம். பூனைக்குட்டி வெளியே வந்து பார்த்தீங்கன்னே மக்கள், திராவிடத்தை ஒழிக்க வந்த, திராவிடத்தை வெல்ல வந்த, அநீதியை வெல்ல வந்த புரட்சியாளர், நவீன புரட்சியாளர் விஜய் காரைக்குடி தொகுதியில் போய் பிரச்சாரம் செஞ்சு சைக்கிள் ஓடி காட்டுறாரு மக்களுக்கு. ஏன் அங்கே இருக்க மக்களுக்கு சைக்கிள் ஓட தெரியாதா? ஸ்டாலின் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறது திராணியில் துப்பு இல்லை. உதயநிதி இதுக்கு போயிடாது, தொகுதிக்கு போயிடாது. எடப்பாடி பழனிசாமி ஐயாட தொகுதிக்கு போயிடாது. ஏன் போயிடாது? அவங்களால திராவிடத்தால் இறக்கப்பட்ட கைக்கூலி தான் விஜய். உலக தமிழர்கள் எல்லாரும் நாங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டு தமிழர்கள்ட்ட நாங்கள் கேட்டுக்கொள்றது தான், நாங்கள் ஒரு ஈழத்தமிழனாக தயவு செய்து திரை இன்பத்துக்கு பின்னால் போகாதீங்க. இந்த விஜய் வந்து கைக்கூலியாக இறக்கப்பட்ட ஆள் தான். விஜய் வந்து எப்படி ஒரு என்ன தேவரிக்கு முதலாவது தமிழ் என்ன இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும்ன்ற நோக்கத்துக்கு வந்தால் அந்த அந்த அஜெண்டாவை அந்த அழகாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். மறக்க முடியாத ஒரு கருத்து. ஏனென்று சொன்னால், ஆரம்பத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், கதைக்கிறேன், பேசுகிறேன், ஒரு புதிய அரசியல் வரணும்னு அண்ணா ஆதரவு தெரிவிக்கிறேன். எப்படி வந்து மாறி செஞ்சு வேலை செஞ்சார். இப்போ இந்த இருவரும் திராவிட கட்சிகள் போட்டியிடுற இடங்களுக்கு போய் நீ வாக்கு சேரிச்சியா? இல்லை. நீ போராய் வந்து அண்ணன் சீமான் நிற்கிற காரைக்குடி தொகுதி கண்டுச்சுன்னா உங்களோட நோக்கம் வந்து தெளிவாக தெரியுது. நீங்கள் வந்து தமிழ் தேசியத்தை உங்களுக்கு உங்களோட நோக்கம் அழகா வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டினார். அதான் விளக்கம். இப்போ நாங்கள் வந்து விஜய் ஆக்களை வந்து நாங்கள் தற்கூறி என்று எழுத்துக்கு ஏன் அரசியல் தெளிவில்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. விஜய் வந்து என்ன செய்வார்? நல்லா செய்வார். நல்லது செய்ய வந்தவர் விஜய் இல்லை. தமிழர் ஆளக்கூடாது, அவரை வாக்கு கலைச்சிட்டு போகணுமென்றது இறக்கப்பட்ட ஒரு அஜெண்டா கொடுத்து இறக்கப்பட்ட ஆள் தான். ஒரு பாருங்க, ஒரு எம்எல்ஏ ஒரு சீட்டோ 2 சீட்டோ வெண்டாரண்டு எழுச்சுன்னா திமுகவோட கொண்டு கரைவார், இல்லாட்டி எழுச்சுன்னா காங்கிரஸோட கொண்டு கரைவார், இல்லாட்டினா எந்த கட்சியோட கொண்டு சேருவாந்தால். இந்த விஜய்க்கு பின்னுக்கு சொம்படிச்சுட்டு ஆக்கள் ஒருவர் வந்து முல்லைத்தீவில இருந்து சொம்படிக்காரு, கிட்டு 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 அடிக்காரு. அடுத்தவர் மட்டக்களப்பில் இருந்து ஒருவர் அடிக்காரு சொம்பு. உண்மையிலேயே இப்படியான ஆக்கள் எல்லாம் அடையாளம் காட்டுது அந்த விஜய் வந்து இப்படியான ஈழத்திலையும் இருக்கார்கள் தானே தற்குறிகள். சொம்பு அடிக்கத்தான் பண்ண ஒரு இனம் சார்ந்து நலன் சார்ந்து தமிழருக்காகவும் சொம்பு அடிக்கடா. தயவு செய்து அன்பான சகோதரர்களை, நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் வந்து இப்படி ஒரு சுயநல